இன்றைக்கி மீன் வாங்கினோம். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனுங்க. வீட்டிலே வந்து கொடுத்தாங்க. விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷான மீன் கிடச்சிது. மஞ்சள் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டேங்க. கழுவிட்டு மிளகாத்தூள், ரவை காரத்தூள், ரவ்வோண்டு பஜ்ஜி தூள் இருந்தது போட்டு, லெமனு, உப்பை போட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்ச நேரம் நல்லா ஊற வச்சுட்டேங்க. ஊறின பிறகு வறுத்தா மட்டும்தான் அந்த மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இரும்பு வாணலில் எடுத்து போட்டேன். போட்டு எண்ணெயை ஊற்றி மல்லட்டெண்ணெயை கொஞ்ச நாள் நல்லா காயட்டும்னு, அதுக்கப்புறம் பிசைஞ்சு வச்சுருந்தேன் மீனை எடுத்து அதில் போட்டேங்க. அடப்போங்க, வேறு லெவலில் இருந்ததுங்க இன்றைக்கி மீன். நல்லா 65 சாப்பிட்ற மாதிரியே இருந்ததுங்க. நானும் சாப்பாட்டுக்கு ரசத்துக்கு தொட்டுக்குன்னு சாப்பிட்டேங்க. நல்லாவும் இருந்தது, அருமையாக இருந்தது. நானே 4 துண்டு சாப்பிட்டேன்னா பாருங்களேன். ஒரு துண்டு மீன் தான் சாப்பிடுவேன், 4 துண்டு மீன் சாப்பிட்டேங்க நான் ஒண்டியே இன்றைக்கி. அது இரும்பு வாணலில் செஞ்சாலும் மண் சட்டியில் செஞ்சாலும் ஒரு டேஸ்ட்டு தாங்க தனி. இது தெரியாமல் எப்போத்தாலும் நான் தோசைக்கல்லையே வறுத்து கிடந்தேங்க. இனிமேல் என்ன பண்ணணும், இதேமாரி இரும்பு வாணலில் தான் வறுக்கணுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீன் முடிஞ்ச அளவுக்கு மண் சட்டி இல்லைன்னா இரும்பு வாணலில் வருங்க. நல்லா முறுமுறுன்னு வருது சாப்பிட்றதுக்கு, நல்லாவும் இருந்தது. எடுத்து டிஷ் பேப்பரை போட்டு அதில் எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் சாப்பிட்டேன். இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள் எப்படி இது பாருங்கள், அருமையாக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேன்மொழி சமையல் சப்போர்ட் பண்ணுங்கள்.